சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. நவ கிரகங்களினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவங்க தான் சிம்மம் ராசிக்காரர்களாகிய நீங்கள். கால புருஷனுடைய தத்துவத்தில் 5வதாக வரக்கூடிய ராசி தான் உங்களுடைய சிம்மம் ராசி. சிம்மம் ராசி ஒரு நெருப்பு ராசி, அதாவது நீர் ராசி, காற்று ராசி அப்படின்னு 12 ராசிகளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் உங்களுடைய சிம்மம் ராசி நெருப்பு ராசி வகையை சேர்ந்தது. ஆளுமை மற்றும் நிலையான மனநிலையை கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய சிந்தனை செயல் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இதை செய்யணும் அப்படின்னா செய்துடுவீங்க. இது சரியா அப்படின்ட்டு ஒரு முறை யூகித்தாலே அது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது சரியா தவறா என்று. மிகவும் தைரியசாலிகள் நீங்கள். எப்பவுமே உற்சாகமாக இருப்பீங்க. எவ்வளவு பெரிய கடினமான சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் அதை சமாளிக்க உங்களுக்கு நிச்சயம் தெரியும். போட்டியிலையோ பணி இடத்துலையோ எப்போதும் முதல் இடத்துல இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க தான் நீங்கள் சிம்மம் ராசிக்காரர்கள் அப்படின்றத மற்றவர்களுக்கு அடிக்கடி உணர்த்தி கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய செயல் மூலமாகவும் திறமையின் மூலமாகவும். சிம்மம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு தலை மற்றும் நெற்றி சற்று உயரமாக பெரிதாக இருக்கும். அதிக பிடிவாத குணம் கொண்டவர்கள் என்று கூட நிச்சயமாக சொல்லலாம். மிக பெரும் அளவிலான அழகான தோற்றத்தையும் அதிக அளவு உயரம் இல்லாமல் அதிக அளவு குண்டாகவோ அல்லது ஒல்லியாகவோ இல்லாமல் நடுத்தரமாக இருப்பவர்கள் தான் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் தங்களுடைய நேரத்தை வீணடிக்க மாட்டீங்க. நேரம் மிக பெரியது. நேரம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத உணர்ந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்பவர்கள் தான் நீங்கள், சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள். அதே போல் அதிக அளவில் பயணம் செய்ய விரும்புவீங்க. இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு சுற்றுலா சென்று வருவது அப்படின்னா உங்களுக்கு அலாதி பிரியம் என்று தான் சொல்ல வேண்டும். ஆளுமை திறன் அதிகமாக இருப்பதால் நண்பர்களோட நட்பாக பழகுதல், ஏழைகளுக்கு உதவுதல், தாராள மனப்பான்மை இதெல்லாம் உங்ககிட்ட இயல்பாகவே இருக்கும். குடும்பத்தின் பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்றுவதோடு மட்டுமல்லாமல் பணியிடத்திலையும் சிறப்பாக செயல்பட்டு பலரின் பாராட்டை பெறக்கூடிய ராசியும் உங்களுடைய சிம்மம் ராசி. சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் கொடுத்து வச்சவங்க என்று தான் சொல்ல வேண்டும். மற்ற ராசிக்காரர்களை விடவும் சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அடிக்கடி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவை தட்டும். சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா பெரிய முன்னேற்றத்தை உங்களால் நிச்சயம் பார்க்க முடியும் அப்படின்னு 100% உறுதியாக சொல்லலாம். என்னதான் நீங்கள் அன்பானவர்களாக இருந்தாலும் அடிக்கடி உங்களுக்கு கோபம் அதிகமாகவே வரும். உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்காது. சில நேரங்களில் நீங்கள் நிதானம் இல்லாமல் இருக்கும்போது பல முறை யோசித்து பேசுவது ரொம்ப அவசியம் என்று தான் சொல்லணும். நிதானம் இல்லாத நேரத்தில் என்ன பேசுகிறோம்னு தெரியாமல் பேசிட்டு சில சமயங்களில் சிக்கலில் மாட்டிக்கொள்வதும் நீங்கள் தான். பொழுதுபோக்கில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீங்க. அதாவது இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு செல்வது ஒரு பக்கம் இருந்தாலும் விளையாட்டு பார்ப்பது, விளையாடுவது, மற்ற விஷயங்களில் பொழுதுபோக்கான விஷயங்களில் ஆர்வத்தை காண்பிப்பது உங்களுக்கு கொஞ்சம் அதிகம்னே சொல்லணும். ஆர்வம். ஆடம்பர வாழ்க்கையை வாழ ஆசைப்படுவீங்க. என்னதான் மற்ற ராசிக்காரர்கள் ஆசைப்பட்டாலும் மற்ற ராசிக்காரர்களை விட அந்த ஆடம்பர வாழ்க்கை உங்களுக்கு நிதர்சனமான உண்மையாகிடும். அதாவது யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, இவன் என்னடா இப்படி வாழுறானே அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த சமயத்தில் நீங்கள் அப்படி வாழ மாட்டீங்க. அவங்க சொன்ன வார்த்தையே உண்மையாயிடும். அதன் பிறகு சில நாட்கள்லையோ சில வருடங்கள்லையோ நீங்கள் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடுவீங்க. அதுதான் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய மிக பெரும் அதிர்ஷ்டம், யோகம் என்று சொல்ல வேண்டும். தன்னுடைய வாழ்க்கை துணையுடன்
மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட விரும்புவீங்க. அவர்களுக்காக அர்ப்பணிப்போட உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள். சமூகத்தில் தங்களின் செல்வாக்கை தக்க வைத்து கொள்ள தங்களால் முடிந்த அனைத்து விஷயத்தையும் செய்வீங்க. அதாவது உங்கள் ஊரில் நீங்கள் தான் முதன்மையான ஆளாக இருக்கணும் அப்படின்றத விட சரியான ஆளாக, அதாவது மற்றவர்களுக்கு பிடித்த ஆளாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். மற்றவங்களை விட ஒரு படி அன்புலையும் சரி, ஒரு படி இரக்க குணத்துலையும் சரி உயர்ந்து நிற்கணும் அப்படின்ட்டு நினைப்பீங்களே தவிர பணத்தால் அடிக்கணும், மற்றவர்களை மட்டம் தட்டி பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் உங்களுக்கு ஒருபோதும் இருக்காது. பிள்ளைகளிடம் அன்பும் உணர்ச்சிபூர்வமான உறவையும் கொண்டிருப்பீங்க. தங்களுடைய பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்களுடன் நல்ல உறவு நிச்சயம் உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தின் தேவைகளை பார்த்து பார்த்து கவனிப்பீங்க. சிம்ம ராசியை சேர்ந்தவர்கள் மிகச்சிறந்த தலைவராகவோ மேல் அதிகாரிகளாகவோ இருக்க நினைப்பீங்க. குறுக்கு வழியில் சிறந்த தலைவராகவோ மேல் அதிகாரியாகவோ மாற நினைக்க மாட்டீங்க. திறமையை வெளிப்படுத்தி திறமையின் மூலமாகத்தான் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்பவும் இருந்து கொண்டே இருக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் அதிக ஆசைப்படுவீங்க. புதிய தொழில்நுட்பங்களை செயல்படுத்தணும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. சிறப்பான வெற்றி அதில் உங்களால் பெற முடியும். ஒரே இடத்துல இல்லாமல் வெளி இடத்துலையும் சென்று வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பீங்க. அதுதான் நீங்கள். அதிகமாக பயணம் செய்வதால் பல விஷயங்கள் உங்களுக்கு அத்துப்படியாக இருக்கும். பல்வேறு அனுபவபூர்வமான அறிவு உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய அனுபவம் வாழ்க்கையில் பெரும் வெற்றியையும் செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்க்கையையும் வாழ உங்களுக்கு எதிர்காலத்தில் வழிவகுக்கும் அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் எங்கே போனாலும் மற்றவங்களுடைய கவனத்தை ஈர்க்க தவற மாட்டீங்க. உங்களுடைய பேச்சாலேயே அவங்கள உங்கள் பக்கம் ஈர்த்திடுவீங்க. அந்த அளவுக்கு உங்ககிட்ட அறிவு அதிகமாகவே இருக்கின்றது. திறமையும் அதைவிட அதிகம் என்று தான் சொல்ல வேண்டும். வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் ரசித்து அனுபவித்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் மனதுக்குள் இருந்தாலும் அதற்கான பொருளாதார நிலையும் அதற்கான காலமும் உங்களுக்கு பெருசாக வராது என்று தான் சொல்ல வேண்டும். தர்ம சங்கடமான காரியங்களை கூட எளிதில் கடந்து வந்துடுவீங்க. உங்களால் முடியும் என்ற நம்பிக்கையில் எதை வேண்டுமானாலும் சாதாரணமாக செய்து முடிப்பீங்க. குறிப்பாக நீங்கள் இல்லற வாழ்க்கையில் அதிக அளவு ஈடுபாடு கொண்டவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். சிறப்பான வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும். 100ல் 90% சிம்ம ராசிக்காரர்கள் அன்பான குடும்பம், அமைதியான வாழ்க்கை, சிறப்பான மனைவி, அழகான பிள்ளைகள் அப்படின்ட்டு குடும்பத்தில் குதூகலத்திற்கு அளவே இருக்காது. 10% பேர் சில பிரச்சனைகள் குடும்பத்தில் பொருளாதார நிலையால் பாதிப்பு, பண பிரச்சனை அப்படின்ட்டு சந்திப்பவர்களாக இருந்தாலும் நிச்சயம் உங்களுக்கான யோகமும் அதிர்ஷ்டமும் உங்களுடைய வீட்டு கதவை தட்டும். அப்போது நீங்கள் மற்றவர்களைப் போல சிறப்பான வாழ்க்கையை வாழ துவங்குவீங்க. அதனால் நாம் இப்படி இருக்கோமே, என்னைக்கு தான் இந்த பிரச்சனையெல்லாம் தீருமோ அப்படின்ற கவலையெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய வேலையை நீங்கள் சிறப்பாக செய்தால் உங்களுக்கான செல்வ செழிப்பான வாழ்க்கை நிச்சயம் உங்களுக்கு அமையும் அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம். அதை நீங்கள் அமைத்து கொள்வீங்க. அதுதான் நீங்கள், சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள். அதிக அளவிலான ஏமாற்றங்களை சந்தித்தவர்களாக இருந்திருப்பீங்க. அதிக அளவிலான துன்பங்களை சந்தித்தவர்களாக இருந்திருப்பீங்க. அதெல்லாம் ஒரு நாள் மாறும் அப்படின்ற நம்பிக்கையில் இருந்தாலே நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை ஏணிப்படியில் ஏறிவிடும். சிம்மம் ராசியில் பிறந்தவர்கள் எப்பவுமே கூட்டத்தை பார்த்தோ புதிய நபர்களை பார்த்தோ பெருசாக கூச்சப்பட மாட்டீங்க. அப்படியே கூச்சம் இருந்தாலும் அடுத்த சில நிமிடங்கள்லேயே சகஜமாக பழக ஆரம்பிச்சிடுவீங்க. அதுதான் உங்களுடைய குணம். உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் பார்த்தீங்கன்னா எடுத்து எடுத்து பார்த்து பார்த்து வைப்பீங்க. இதனால் பிரச்சனை வருமா,
இதனால் பின் விளைவு இருக்குமா அப்படின்றத பார்த்து தான் அனைத்து விஷயங்களையும் நீங்கள் செய்வீங்க. சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள் எதிர்காலத்தை நோக்கி முன்னோக்கி பயணிக்க விரும்புவீங்களே தவிர கடந்த காலத்தில் நடந்த கஷ்டங்கள், கடந்த காலத்தில் நடந்த சோகங்கள் அதையெல்லாம் மனதிற்குள்ளார தேக்கி வைக்க மாட்டீங்க. பொதுவாகவே கடந்த கால விஷயங்களை பற்றியும் பேச மாட்டீங்க. போனது போச்சு, ஆனது ஆகட்டும், நடப்பது சிறப்பாக இருக்கட்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுவீங்க. ஏன்னா எதிர்காலத்தில் சிறப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு பயணிக்கக்கூடிய உங்களுக்கு கடந்த கால கசப்பான அனுபவங்கள் எல்லாம் மனதிற்குள் வராது. அப்படியே வந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு உங்களுடைய வேலையை நீங்கள் பார்ப்பீங்க. இதனால் மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயம் அமையும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். நீங்கள் யார் அப்படின்றத சரியான நேரத்தில் சரியான இடத்துல அடுத்தவர்களுக்கு எடுத்துரைப்பீங்க. அந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். அந்த நேரம் உங்களுடைய திறமை என்ன அப்படின்றத மற்றவர்கள் புரிந்து கொள்வாங்க. அதுதான் நீங்கள். சிம்ம ராசிக்காரர்களாகிய நீங்கள் மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன சொன்னாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இறுதி வரைக்கும் ஒரே மாதிரியான விசுவாசத்தோட ஒரே மாதிரியான நிலையோடு இருப்பீங்க. உங்களுடைய நிலையில் இருந்து மாற மாட்டீங்க. உங்களுடைய அந்த எண்ணத்தில் இருந்து மாற மாட்டீங்க. என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை தான் சொல்லுவீங்க. என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தான் செய்வீங்க. உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுகிறது உங்ககிட்ட சுத்தமாக கிடையவே கிடையாது. என்ன தான் பார்த்து பார்த்து பழகினாலும், என்ன தான் அன்பாக பழகினாலும், அன்பாக பல விஷயங்களை பிடித்தவர்களுக்காக செய்தாலும் இறுதியில் நிச்சயம் நம்பிக்கை துரோகத்திற்கு ஆளாக்கப்பட்டிருப்பீங்க. ஒரு முறையாவது உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அல்லது நடக்கும் என்று கூட சொல்லலாம். அனைத்திற்குமே சண்டை போடுவது உங்களுக்கு பிடிக்காது. பேச்சாலேயே எப்படி சமாதானம் செய்வது அப்படின்றத பற்றி தான் யோசிப்பீங்களே தவிர சண்டை எந்த ஒரு விஷயத்திற்கும் முடிவு கிடையாது, எந்த ஒரு விஷயத்திற்கும் தீர்வு கிடையாது அப்படின்றத தெளிவாக புரிந்து வைத்திருப்பவர்கள் சிம்மம் ராசிக்காரர்கள். நீங்கள் தான் மதிக்கின்ற தன்னுடைய பெற்றோர், ஆசிரியர் மற்றும் வாழ்க்கைக்கு முன்னோடியாக திகழ்பவர்களிடம் மட்டுமே ரொம்ப பணிவாக நடந்து கொள்வீங்க. மற்ற நேரங்களில் கம்பீரமாகவே வலம் வருவீங்க. யாரை மதிக்கணும், யாரை மதிக்கக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பலர் தங்களை பார்க்க வேண்டும், தங்களை பின்பற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதற்கு ஏற்றார் போல உங்களுடைய வாழ்க்கையும் இருக்கும். ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் வசதிகளை நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க மாட்டீங்க. ஆனால் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்ற எண்ணம் மட்டும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதாவது பந்தா காமிக்க மாட்டீங்க. ஏழையாக இருந்தால் எப்படி இருப்பீங்களோ, பணக்காரனாக இருந்தால் எப்படி இருப்பீங்களோ அப்படி தான் இருப்பீங்க. பணம் இருக்கும்போது ஒரு மாதிரி, பணம் இல்லாத போது ஒரு மாதிரி, அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் உங்ககிட்ட சுத்தமாக இருக்கவே இருக்காது. மிக மிக முக்கியமாக சிம்மம் ராசியில் பிறந்த உங்களை பார்த்து திமிர் பிடித்தவங்க அப்படின்ட்டு மற்றவர்கள் கருதுவாங்க. பிடிவாத குணம், அகம்பாவம் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் குழந்தை உள்ளம் கொண்டவர்கள் அப்படின்றதையும், தன்னுடைய கொள்கையில், தன்னுடைய கருத்தில், விருப்பத்தில் உறுதியாக இருப்பதால் தன்னுடைய செயலில் உண்மை என்னவோ அதை பேசுவது, இதிலெல்லாம் உறுதியாக இருப்பதால தான் நீங்கள் பிடிவாதம் பிடிப்பவர், அகம்பாகம் பிடித்தவர், திமிர் பிடித்தவர் அப்படின்ட்டு மற்றவங்க நினைப்பாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நல்லவனாக இருந்தால் உண்மையை மட்டுமே பேசினா பலருக்கும் பிடிக்காது. அந்த மாதிரி தான் நீங்கள் மாட்டிக்கொள்வீங்க. பெருசாக இதனால் உங்களுக்கு பாதிப்பு வராது. உங்களுடைய அந்த கொள்கையில் இருந்து, உங்களுடைய அந்த குறிக்கோளில் இருந்து, உண்மை பேசுகிறதுல இருந்து மாறாமல் போய்கொண்டே இருங்க. உங்களுடைய வாழ்க்கை உச்சத்திற்கு தான் செல்லும். உங்களுக்கு அறிவு கூர்மையும் ஆய்வு திறனும் அதிகம் இருப்பதால் உங்களின் கருத்துகள் 99% எப்பவும் சரியாகவே இருக்கும். உங்களுடைய பேச்சை கேட்டு மற்றவர்கள் அந்த வகையில், அந்த வழியில் நடக்கலாம். பொறுப்புணர்ச்சி உங்களுக்கு அதிகம். பொறுப்போடு நடந்து கொள்வீங்க.
மேஷம் ராசி உங்களுக்கு பொருந்தக்கூடிய ராசியாக இருக்கும். இது தவிர மிதுனம், துலாம், தனுசு ஆகிய ராசிக்காரர்கள் உங்களோடு நட்பாக இருக்கலாம். நீங்கள் அவங்கக்கிட்ட அன்பாக பழகலாம், நட்பாக இருக்கலாம், காதலில் கூட இணையலாம். உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். மேஷம் ராசியும் தனுசு ராசியும் நெருப்பு ராசி அப்படின்றதுனால உங்களுடைய சிம்ம ராசிக்கு கருத்தியல் ரீதியாக பொருந்தி வரும். காற்று ராசிகளான துலாம் ராசியும் மிதுனம் ராசியும் ஓரளவுக்கு உங்களோட ஒத்துப்போகும். உங்களோடு கொஞ்சம் கூட பொருந்தாத ராசிகள் அப்படின்னா கன்னி ராசியும் மகரம் ராசியும் தான். மேலும் தண்ணி ராசியான விருச்சகத்தையும் மீனத்தையும் சொல்லலாம். இந்த 4 ராசிகளும் உங்களுக்கு ஒத்தே வராது என்று தான் சொல்ல வேண்டும். கோபப்படும் போது சிம்ம ராசிக்காரர்களாகிய நீங்கள் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுவதெல்லாம் கிடையாது. எதையும் தூக்கி எறிவது கிடையாது. கீழே போட்டு உடைப்பது கிடையாது. ஒரே வார்த்தை வெளியே போ அப்படின்ட்டு சொல்லிடுவீங்க, அல்லது வெளியே நீங்கள் வந்துடுவீங்க. கோபத்துக்கு காரணமானவர்கள் வெளியே போயிடணும். அப்படி இல்லைன்னா அப்படியே உடுத்திய உடையோடு நீங்கள் வெளியே வந்ததோட மட்டுமல்லாமல் மீண்டும் அந்த வாசல் படியை கூட மிதிக்க மாட்டீங்க. அந்த அளவிற்கு வைராக்கியம் மிக்கவர்கள் தான் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.